இப்போ இந்த டீசரில் ஒரு டைலாக் வரும், குறி வச்சான்னு அந்த டைலாக் வருதுல்ல, அது நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கழுகு சத்தம் வரும் சார். அது வந்து இந்த காக்கா கழுகு ஏதாவது குறிப்பிடுறாங்களான்றது எனக்கு சின்ன டவுட் வந்தது. அதான் அதாவது வந்து ஒரு காக்கா கழுகு கதையை சொல்லி யார் காக்கா யார் கழுகுன்னு சொல்லி அதுக்கு ஒரு எதிர்வினை வந்து லியோ சக்சஸ் மீட்ல விஜய் அவர்கள் காட்டுக்குள்ள காக்காவும் இருக்கு கழுகு இருக்குன்னு அவர் சொல்லி இந்த பிரச்சனை இதோட முடிச்சிடலாமே விட்டுடலாமே அப்படின்ற கதையை விட்டா கூட திரும்ப வந்து டீகோட் பண்ணிட்டாங்க. பாத்தீங்களா, நீங்க கரெக்டா டீகோட் பண்ணிருக்கீங்க. பின்புறம் வந்து ஒரு கழுகு கட்டுறதுதான் சரி, இதை விடக்கூடாது, மறுபடியும் அது தொடர்ன்ற மாதிரியான ஆயிடுச்சான்னு தெரியல. ஏன்னா ரசிகர்கள் போதும் விட்டுருங்கன்னுவாங்க. ரஜினி அந்த மாதிரி யாரையும் வந்து தாக்கி இவங்க தான் காக்கா இவங்க தான் கழுகு அப்படின்றதுல இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 73 வயசாகுது. தலைவர் 171 லோகேஷோட படம் அவருடைய கடைசி படம்னு சும்மா வெளியே சொல்லிக்கிறாங்க. ஆனால் இந்த எனர்ஜி இந்த கெட்ட இந்த ஆர்வம்லாம் பார்க்கும்போது இன்னும் 171 2 3ன்னு அப்படி எண்டு கடை இல்லைன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் பொழுது.